வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் நாடு கடத்தல், இறுதியில் ரத்தான விமானம். நேட்டோ எல்லை அருகே பரபரப்பு, ருமேனியா துறைமுகத்தில் ட்ரோன் குண்டு வெடிப்பு. ஆட்சி அதிகார பேராசை, 83 வயது வரை ரஷ்யாவை வழிநடத்தப் போவதாக புட்டின் சபதம், கவிழ்ப்பு எச்சரிக்கை. சிறுமி கொலை வழக்கு, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் கடும் கண்டனம். ரஷ்யாவுக்கு பயந்து டோமாஹாக் ஏவுகணை ஒப்பந்தத்தை ரத்து செய்தது அமெரிக்கா. விமான நிலையத்தில் அலட்சியம், மாற்றுத்திறனாளி பெண் ஸ்பெயினில் தவிக்க விடப்பட்ட சோகம். பொருளாதார நெருக்கடி, யூரோ பகுதியை பின்னடைவின் விளிம்பிற்கு தள்ளும் அயர்லாந்து. உக்ரைன் பரப்பளவை விட 4 மடங்கு பகுதியை கைப்பற்றியதாக புட்டின் உரிமை கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆப்கானிஸ்தானியர்களை திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்த சிறப்பு விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. காபூலில் உள்ள தலிபான் அதிகாரிகள் இந்த நாடு கடத்தல் நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க மறுத்ததே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. மே மாத இறுதியில் புறப்பட இருந்த இந்த விமானம் தலிபான்களின் முட்டுக்கட்டையால் ரத்து செய்யப்பட்டதாக ஜெர்மனி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குற்ற பின்னணி கொண்ட ஆப்கானியர்களை கத்தார் போன்ற 3ஆம் நாடுகளின் உதவியுடன் ஜெர்மனி ஏற்கனவே நாடு கடத்தியிருந்தது. ஆனால் இந்த முறை தலிபான்களுடன் ஏற்பட்ட நேரடி பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் தற்போதைய நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடு கடத்தல் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் மாற்று தேதியில் இது மீண்டும் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ எல்லை அருகே பரபரப்பு, ருமேனியா துறைமுகத்தில் ட்ரோன் குண்டு வெடிப்பு. கருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள ருமேனியாவின் முக்கிய கான்ஸ்டான்டா துறைமுகத்தில் சக்தி வாய்ந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக உள்ள ருமேனியாவின் எல்லைப் பகுதியில் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் எல்லைக்கு மிக அருகில் உள்ள இந்த துறைமுகம் தானிய ஏற்றுமதிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு மையமாகும். இந்த தாக்குதலால் துறைமுக உள்கட்டமைப்புகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். பிராந்தியத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த ட்ரோன் வெடிப்பு சம்பவம் பாதுகாப்பு அச்சத்தை அதிகரித்துள்ளது. எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேட்டோ படைகள் மற்றும் ருமேனிய பாதுகாப்பு படையினர் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆட்சி அதிகார பேராசை, 83 வயது வரை ரஷ்யாவை வழிநடத்தப் போவதாக புட்டின் சபதம், கவிழ்ப்பு எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் 83 வயது வரை நாட்டை தொடர்ந்து வழிநடத்தப் போவதாக விடுத்துள்ள அறிவிப்பு உலகளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. நீண்ட காலத்திற்கு அதிகாரத்தை தன்வசம் வைத்திருக்க துடிக்கும் புட்டினின் இந்த முடிவுக்கு அவரது உள் வட்டாரத்திலேயே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. புட்டின் இந்த தொடர் அதிகார பேராசை ரஷ்யாவில் ஒரு சாத்தியமான ஆட்சி கவிழ்ப்பு அல்லது உள்நாட்டு அரசியல் புரட்சிக்கு வழிவகுக்கலாம் என அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நாட்டின் தற்போதைய பொருளாதார சரிவு மற்றும் நீடித்து வரும் உக்ரைன் போர் சூழலுக்கு மத்தியில் புட்டினின் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையேயும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தனது நீண்ட உரையில் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசிய புட்டின் தனக்கு எதிராக எழும் எந்தவொரு சவால்களையும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க தயாராக இருப்பதாக மறைமுகமாக எச்சரித்துள்ளார். எனினும் கிரெம்ளின் மாளிகைக்குள் நிலவும் உட்கட்சி பூசல்கள் மற்றும் அதிகார போட்டிகள் காரணமாக புட்டினின் இந்த நீண்டகால ஆட்சி கனவு நனவாவது எளிதல்ல என பரவலாக பேசப்படுகிறது. சிறுமி கொலை வழக்கு, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் கடும் கண்டனம். பிரான்சில் 11 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் இருந்ததாக அதிபர் இமானுவேல் மக்ரோன் சாடியுள்ளார். இந்த கொடூர குற்றத்தை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் மீது ஏற்கனவே பல முறைப்பாடுகள் இருந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியது அம்பலமாகியுள்ளது. அரசாங்க அமைப்புகளின் இத்தகைய ஏற்றுக்கொள்ள முடியாத குளறுபடிகள் குறித்து அதிபர் மக்ரோன் தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். குற்றவாளியை கண்காணிப்பதில் காவல்துறை மற்றும் நீதித்துறை
காவல்துறைக்கு இடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லாதது இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த நிர்வாக தோல்விகள் குறித்து உடனடியாக ஒரு விரிவான மற்றும் தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் பிரான்ஸ் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு பயந்து டோமாஹாக் ஏவுகணை ஒப்பந்தத்தை ரத்து செய்தது அமெரிக்கா. ஜெர்மனியுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்த அதிநவீன டோமாஹாக் ஏவுகணை ஒப்பந்தத்தை அமெரிக்கா திடீரென ரத்து செய்துள்ளது. இந்த ஏவுகணைகள் ஜெர்மனிக்கு வழங்கப்பட்டால் அது ரஷ்யாவுடன் நேரடி ராணுவ மோதலுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சமே இந்த முடிவுக்கு காரணம் என கூறப்படுகிறது. உக்ரைன் போர் சூழலுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிப்பதை தவிர்க்கவே அமெரிக்கா இந்த எச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளை வாங்குவதில் ஜெர்மனி மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தது. அமெரிக்காவின் இந்த திடீர் பின்வாங்கலால் தங்களின் பாதுகாப்பு திட்டங்களில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனி ராணுவ வட்டாரங்கள் கருதுகின்றன. நேட்டோ கூட்டணியில் உள்ள நாடுகளுக்கு இடையே ஆயுத விநியோகம் தொடர்பான புதிய விவாதங்களை இந்த சமரசம் செய்ய முடியாத முடிவு ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் பாதுகாப்பு சமநிலையை பேணவும் ரஷ்யாவை மேலும் தூண்டிவிடாமல் இருக்கவும் அமெரிக்க அதிபர் நிர்வாகம் இந்த ராஜதந்திர முடிவை எடுத்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். விமான நிலையத்தில் அலட்சியம், மாற்றுத்திறனாளி பெண் ஸ்பெயினில் தவிக்க விடப்பட்ட சோகம். ஸ்பெயினின் லான்சர்டோ விமான நிலைய ஊழியர்களின் அலட்சியத்தால் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் இங்கிலாந்து செல்லும் விமானத்தை தவறவிட்டு அங்கு தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சக்கர நாட்காலியை பயன்படுத்தும் அந்த பெண்ணுக்கு உதவ வேண்டிய விமான நிலைய உதவி பிரிவினர் அவரை போர்டிங் கேட் பகுதியில் கவனிக்காமல் மறந்துவிட்டு சென்றுள்ளனர். விமானம் புறப்படுவதற்கு தயாரான நிலையிலும் தன்னை யாரும் அழைத்து செல்ல வராததால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் அதற்குள் அவர் பயணிக்க வேண்டிய விமானம் அவரை விட்டுவிட்டு இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்று விட்டது. இந்த சம்பவம் அந்த பெண்ணுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பெரும் மன உளைச்சலையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலைய நிர்வாகத்தின் இந்த அப்பட்டமான பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அலட்சிய போக்கு குறித்து தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பொருளாதார நெருக்கடி, யூரோ பகுதியை பின்னடைவின் விளிம்பிற்கு தள்ளும் அயர்லாந்து. அயர்லாந்தின் பொருளாதார மந்த நிலை காரணமாக ஒட்டுமொத்த யூரோ பகுதியும் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய உற்பத்தி துறைகளில் ஏற்பட்டுள்ள சரிவு மற்றும் ஏற்றுமதி குறைவு போன்ற காரணிகளே இந்த மந்த நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அயர்லாந்தின் இந்த திடீர் பொருளாதார மாற்றங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள சுணக்கமும் அயர்லாந்தின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலை நீடித்தால் யூரோ பகுதியில் உள்ள பிற நாடுகளிலும் வட்டி விகிதங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீண்டும் சீரமைக்கவும் ஐரோப்பிய நிதி அமைப்புகள் மற்றும் அயர்லாந்து அரசு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. உக்ரைன் பரப்பளவை விட 4 மடங்கு பகுதியை கைப்பற்றியதாக புட்டின் உரிமை கொண்டாட்டம். உக்ரைன் நாட்டின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பை விட 4 மடங்கு அதிகமான பகுதியை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். புட்டினின் இந்த விசித்திரமான மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் வியப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் உண்மையான பரப்பளவோடு ஒப்பிடுகையில் புட்டின் குறிப்பிட்டுள்ள புள்ளி விவரங்கள் புவியியல் ரீதியாக சாத்தியமற்றது என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரஷ்யாவின் ராணுவ வெற்றிகளை உள்நாட்டில் பெரிய அளவில் காட்டுவதற்காகவே புட்டின் இத்தகைய தகவல்களை வெளியிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த போரில் உக்ரைன் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள சில முக்கிய இடங்களை மட்டுமே ரஷ்யா தற்போது தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. யதார்த்தத்திற்கு புறம்பான புட்டினின் இந்த அறிவிப்பை உக்ரைன் மற்றும் அதன் மேற்கத்தைய நட்பு நாடுகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இத்தகைய பரப்பளவை ரஷ்யா கைப்பற்றி இருக்க வேண்டுமானால் அது உக்ரைனையும் தாண்டி மற்ற அண்டை நாடுகளின் எல்லைகளையும் ஊடுருவி இருக்க வேண்டும் என்பதே தற்போதைய கள நிலவரமாகும்.